தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 ராஜாக்கள் 19:13 கொஞ்சம் வாசி. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றார். கர்த்தர் பேசுறாரு. இப்போ சோர்ந்து போய் ஏமாற்றத்தோடு தோல்வி மனப்பான்மையோடு கெபியில ஒதுங்கி இருக்கிறாரு. மறைந்து கிடக்கிறா. தனிமை, வெறுமை, தோல்வி, இப்படி பல நிலைகளிலே முடங்கி இருக்கிற தேவ மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எலியாவே நீ கெபியை விட்டு வெளியே வா என்று சொன்னார். அதை கேட்ட பக்தன் எலியா வெளியே வந்து தேவனுக்கு முன்பாக நின்றார். இதுல இருந்து நம்ம ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். என்ன? எத்தனை தான் உங்களுக்கு சோர்வு வந்தாலும் சரி, ஏமாற்றம் இருந்தாலும் சரி, பயமுறுத்தின செய்திகள் வந்தாலும் சரி, உங்க காரியங்கள் நடக்காமல் போனாலும் சரி, உங்கள் காரியங்களுக்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எல்லாம் நேர்மாறா இருந்தாலும், சூழ்நிலை எல்லாம் தலைகளா இருந்தாலும் சரி, இது நடக்காது, முடியாது, ஆகாது சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு வெளியே வரணும். ஆக இன்னைக்கு இதை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஒருவேளை நீங்க சில கெபியில கிடக்கலாம், குகையில கிடக்கலாம், ஒரு கடன் பிரச்சனை, போராட்டம், குடும்ப பிரச்சனை, வியாதி, பல நிலைகளிலே ஒரு கெபியை போல, குகையை போல நீங்க உள்ள கிடக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, வெளியே வா மகளே, வெளியே மா மகனே, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமா இருக்கிறது. நீ ஏன் இன்னும் அப்படி சோர்வோடு இருக்க வேண்டும், ஏமாற்றத்தோடு இருக்க வேண்டும், தனிமையோடு இருக்க வேண்டும்? இல்ல, உன்னை குறித்த காரியங்கள் பெரிதா இருக்கிறது. நீ கெபியை விட்டு வெளியே வா, குகையை விட்டு வெளியே வா, உனக்கு இருக்க அந்த பிரச்சனை விட்டு வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து அடைக்கிறார். இப்போ நீங்க வெளியே வந்து மறுபடி ஜெபத்தை தொடங்குங்க. வெளியே வந்து மறுபடி ஆண்டவர் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. மறுபடியும் வேத வசனத்தை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. உங்களை குறித்து தேவனித்த பெரிய திட்டங்களை ஏற்ற காலத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவர் எப்படிங்க நம்ம வழிநடத்தி எப்படி காரியத்தை முடிப்பார்னா, என்னத்தான் நிலைமையா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போதான் அடுத்த கட்டளை வரும். கர்த்தர் சொல்கிறார், அடைக்கப்பட்ட வாசல் உங்களுக்கு தேவன் திறப்பார், உங்கள் பாதை ராஜபாதையா இருக்கும். மறுபடியும் ஜெபத்துக்கு வாங்க, கர்த்தர் வைத்த இடத்துக்கு மறுபடியும் வாங்க, மறுபடியும் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, மறுபடியும் விசுவாசிங்க, மறுபடியும் ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குங்கள். உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.